ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். சில பேர் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுட் கேட்டிருக்காங்க. என்ன டவுட்னா, இந்த கப்பி ஃபிஷ்ஷை மிக்ஸ் பண்ணி விடலாமா விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மிக்ஸ் பண்ணுனா என்ன ஆகும், மிக்ஸ் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். உங்களோட டேங்க்கில் வந்து நீங்கள் ஃபிஷ் வளர்த்துறீங்கன்னா, ஸோ நீங்கள் கலராக ஃபிஷ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாங்க. அது எந்த வித ப்ராப்ளம் கிடையாது. இதே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ப்ரீடிங் பண்ணணுன்னு நினைப்பாங்க. ப்ரீடிங் மீன்ஸ் ஒரு சிங்கிள் கலர் மட்டும் ப்ரீடிங் பண்ணி ஸோ அந்த ஃபிஷ்ஷை மட்டும் டேங்க்கில் வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் வைக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ அல்பினோ ரெட்டையும் அல்பினோ ஒயிட்டையும் எக்ஸாம்பிளுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது குட்டி போட்டுச்சுன்னா அதோட கலர் வேறு மாதிரி தான் இருக்கும். சரி, இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கில் தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ அல்பினோ ரெட்டை மட்டும் வச்சுருக்கீங்கன்னா அல்பினோ ரெட்டை மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியும். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகுங்க. இதே நீங்கள் ப்ரீடிங் பண்ணணும், சேல் பண்ணணும் ஸோ அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக 100% நீங்கள் அது தனியாக தான் அந்த ஃபிஷ்ஷை வச்சுருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட கலர் சேஞ்சஸ் இருக்குங்க. ஸோ இதுதாங்க ரியாலிட்டி. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மற்ற ஃபிஷ்ஷோடு விடலாமா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ஃபிஷ்ஷு, ஆஞ்சல் ஃபிஷ்ஷு, மோலி அந்த ஃபிஷ்ஷோட இந்த கப்பி ஃபிஷ்ஷெல்லாம் விடலாமான்னு கேட்டால், மோலியோட கண்டிப்பாக விடலாம். அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. இதே ஆஞ்சல் ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஃபிஷ்ஷோடலாம் இந்த கப்பி ஃபிஷ்ஷை விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கப்பி ஃபிஷ்ஷு இறந்துருங்க. ஏன்னா மோலி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கப்பி ஃபிஷ்ஷோட ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அதோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். மற்ற ஃபிஷ்ஷோடு வந்து பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் இதை தனியாக வச்சுருக்கிறது தான் சேஃபுங்க. ஸோ உங்களோட நீடு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீனை வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.